ஹலோ ட்ரேடர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் கிஷோர். இந்த வீடியோவில் நம்ம தன் புரோக்கர் ஆப்ஷன் ட்ரேடருக்காக ஒரு டூல்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது எப்படின்றத என்னென்ன அட்வான்டேஜஸ்லாம் இருக்குன்றத ஒன் பை ஒன் பார்ப்போம். இப்போ நான் டெஸ்க்டாப் வெர்ஷன் லாகின் பண்ணுறேன். ஸோ டெஸ்க்டாப் வெர்ஷன் லாகின் பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ் இதுதான் லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ வாட்ச் லிஸ்ட் எல்லாமே வந்து லோட் ஆகிருக்கு. இதில் மேலே மெனுவில் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரேடிங் வியூவில் டைரெக்டாகவே ட்ரேட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே வச்சுருக்காங்க. அண்ட் ஆப்ஷன் ட்ரேடருக்கான ஸ்பெசிஃபிக் டேப் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு அது உள்ளே போனோடனே நெக்ஸ்ட் டேப் ஓப்பன் ஆகுது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடருக்கான ஹோம் பேஜ் இதுதான். ஸோ இந்த பேஜில் டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட அவுட்லுக், அதுக்கப்புறம் வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி இது எல்லாமே டிஃபால்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. என்ன எக்ஸ்பைரி வேணுமோ அதை டிஃபால்ட்டாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் மார்க்கெட்லேயே ஆர்டர் போடுறீங்க ஃப்ளாஷ் ட்ரேடிங்க்கு அப்படின்னா இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலான்றது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடுத்ததாக இந்த ஹோம் பேஜில் மெனூஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ஸ் அந்த பேஜில் தான் இருக்கும். ஸ்ட்ராட்டஜி பில்டர்னு ஒரு டேப் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ப்ரீ பில்டு ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அனலைசஸ்ன்றது ஒன்று இருக்குது. அதில் ஸ்டாடல் செயின், அண்டர்லைன் ஸ்டாக்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ மேலேயும் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50, நிஃப்டி பேங்க் நிஃப்டி, அதுக்கப்புறம் வந்து ஃபின் நிஃப்டியோட டீட்டெயில் ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ்க்கான ஃபியூச்சர்ஸ்க்கான ஷார்ட்கட் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இதில் ஆப்ஷன்ஸ் அடுத்த டேப் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ், ஃபியூச்சர்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஸ்பாட்டுக்கான மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் டேப்ஸ் எல்லாம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதில் நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து ஆப்ஷன்ஸ். ஓகேங்களா? ஆப்ஷன்ஸ் டேப்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு கஷ்டமே இல்லாத மாதிரி நிறைய காம்ப்ளிகேட்டடான விஷயங்களை சிம்பிளிஃபை பண்ணி ஒரே பிளேஸில் வச்சுருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம், மோஸ்ட் ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குது, அண்டர்லையிங், அதாவது ஸ்டாக்ஸ் அண்ட் இண்டெக்ஸ் ரெண்டுத்துலேயுமே. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன எக்ஸ்பைரி வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே மந்த்லி எக்ஸ்பைரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டாக் வேணுமா, இண்டெக்ஸ் வேணுமான்றதை செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை எல்லாமே வேணும்னாலும் அதையும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆல் தான் கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக ஆக்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்க ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பேஸ்டும் சரி, அதிகமாக ட்ரேட் ஆகிட்டு இருக்க ஸ்ட்ரைக் ப்ரைஸஸை வந்து எந்த கம்பெனியோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அதிகமாக ட்ரேட் ஆகுதுன்ற ஷார்ட் லிஸ்ட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஜிஎம்ஆர் இன்ஃப்ரா ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது. அதுக்கப்புறம் ஐஇஎக்ஸ், பிஹெச்இஎல், ஐஇஎக்ஸ் அகெயின் இந்த கால் ஆப்ஷன் வந்திருக்கு. ஸோ இதில் வந்து 160 கால், இங்கே ஐஇஎக்ஸ் பார்த்தீங்கன்னா 150 கால். இது எல்லாத்துலேயுமே மக்கள் அதிகமாக இன்வால்வ் ஆயிருக்காங்கன்ற ஷார்ட் லிஸ்ட் இன்ஃபர்மேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஆர்டராக கொடுத்துருக்காங்க. எதெல்லாம் டாப் லெவலில் இருக்கோ அதெல்லாம். இந்த பேக்கேஜ் எல்லாமே வந்துட்டு ப்ரீமியமில் தான் யூஸ்வலாகவே கிடைக்கும். பட் இவங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் ட்ரேடர்ஸ்க்கோட பெனிஃபிட்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஓஐ கெய்னர், அதாவது நம்ம என்எஸ்சி வெப்சைட்டில் பார்த்தோம் அப்படின்னா டாப் கெய்னர், டாப் லூசர்னு பார்ப்போம் இல்லையா? அந்த மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் எந்தெந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் ஆர் இண்டெக்ஸ் எல்லாம் கெயின் ஆகிருக்கு, ஆர் லூசிங்கில் இருக்குது, மைனஸில் இருக்குன்றதை இந்த டேப் வழியாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஐடியா வந்து 10 rupees ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 27th ஏப்ரல் வந்து கால் ஆப்ஷனில் ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்திருக்குன்றதை இங்கே காமிச்சிருக்காங்க. ஸோ இது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சேஞ்ச் ஆஃப் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? 1.74% வந்துட்டு இன்க்ரீஸ் மைனஸில் இருக்குன்றதை காமிச்சிருக்காங்க. இதுலேயே நம்ம வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு எதெல்லாம் ப்ளஸ் ஆர் நெகட்டிவில் இருக்குன்றதையும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணியும் பார்த்துக்கலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வேணுனாலும், சேஞ்ச் ஆஃப் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வேணுனாலும் பண்ணிக்கலாம், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வேணுனாலும் பண்ணிக்கலாம், பர்சன்டேஜ் வேணுனாலும் பண்ணிக்கலாம், அண்ட் ஈவன் வால்யூம் வேணுனாலும் நம்ம கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது டிஃபால்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெனிஃபிட். அடுத்தது பார்த்தீங்கன்னா லூசரும் அதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் நமக்கு தெரியும். ஸோ அந்த இன்ஃபர்மேஷனில் லூசரில் இன்றைக்கி யாருமே வரலன்றதை காமிச்சிருக்காங்க. மேபி நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ லூசர்லேயும் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ லூசரில் கோல் இந்தியா, ஆர்பிஎல் பேங்க், எம்ஜிஎல் இந்த மாதிரி நிறைய வந்திருக்கு. ஓகே, ஸோ எல்லாமே டாப் ப்ரியாரிட்டி பேசிஸில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி நம்ம கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இதெல்லாம். அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்துட்டு எதெல்லாம் கெயின் ஆகிருக்கு, இன்றைக்கி எவ்வளோ பர்சன்டேஜ் வரைக்கும் கெயின் ஆகிருக்கு. சோலா ஃபினான்ஸ்லாம் பாருங்கள் 1400% வந்து கெயின் ஆகிருக்கு. ஸோ இந்த 870 கால் அண்ட் 880 கால்லாம் 1200%. ஸோ இதெல்லாமே ரொம்ப பெரிய அமௌண்ட் மூவ் ஆகிருக்கு. அண்ட் அந்த இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி டாப் கேட்டகரியில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே போல் லூசர் சைடில் எதெல்லாம் இருக்குது, 99% லாஸிங்கில் வந்துட்டு டாடா ஸ்டீல் இருக்குன்றதை காமிச்சிருக்காங்க. ஸோ இதையும் வந்துட்டு நம்ம சார்ட் அவுட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாமே வந்து இதில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபியூச்சர்லேயும் அதே போல்
ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கெய்னர் லூசர் ப்ரைஸ் கெயின் லூஸ் அதெல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து ஒன் பை ஒன் நம்ம பார்த்துக்க முடியும். இதுவே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். ஏன்னா நிறைய ஆப்ஷன் ட்ரேடருக்கு எந்த ஸ்டாக்கை செலக்ட் பண்ணுறதுன்றத சூஸ் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த வகையில் டாப் கெய்னர் எதெல்லாம் இருக்குது, டாப் லூசர் எதெல்லாம் இருக்குன்றத நீங்கள் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வைஸாக வந்துட்டு சூஸ் பண்ணிக்கவும், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வழியாக வேலிடேட் பண்ணுறதுக்காகவும், சேஞ்ச் ஆஃப் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வழியாக வேலிடேட் பண்ணுறதுக்காகவும், வால்யூம் வச்சு அனலைஸ் பண்ணுறதுக்காகவும் யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இதுக்கு அடுத்தது வந்து ஸ்ட்ராட்டஜி பில்டர் அப்படின்றது பார்ப்போம். இவங்க வந்து டிஃபால்ட்டாக நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் வந்துட்டு குளோபலாகவே இருக்குது ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு. அதில் எந்தெந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் அதிக ஒர்த்தபுளாக இருக்கோ அதெல்லாமே ஆட்டோமேட் பண்ணி ட்ரேடர்ஸ்க்கு பெனிஃபிட்டபுளாக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் இது பே ஆஃப் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நீங்கள் பை பண்ணுறீங்க செல் பண்ணுறீங்க அட் அ டைமில் அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து இதோட ரிசல்ட் எந்த மாதிரி இருக்குன்றதை இங்கே ஓவரால் காமிச்சிருக்காங்க. அண்ட் மார்ஜின் எவ்வளோ உங்கள் கேபிட்டல் தேவைப்படுது, ஃபைனலாக எவ்வளோ மார்ஜின் தேவைப்படுது, இந்த ரெண்டு ஸ்ட்ரைக்கை நீங்கள் எடுக்கிறீங்கன்ற பட்சத்தில் அதோட நெட் ப்ராஃபிட் ப்ரீமியம் எவ்வளோ உங்களுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸில் இருக்குது அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு கிளியர் கட்டாக இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் வந்து சார்ட் வழியாகவும் நீங்கள் வேலிடேட் பண்ணிக்க முடியும். எவ்வளோ ரூபாய் வரைக்கும் நீங்கள் வந்துட்டு மூவ் ஆயிருக்கு, எவ்வளோ ப்ளஸில் இருக்குது மைனஸில் இருக்குது அதெல்லாமே வேலிடேட் பண்ணிக்க முடியும். P&L டேபிளும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வரைக்கும் வந்து 50 rupees ப்ளஸில் இருக்குன்றது இந்த பேருக்கு காமிக்குது. ஓகேங்களா? அடுத்தது ஸ்ட்ராட்டஜி சார்ட்டு, இது எந்த அளவுக்கு ப்ளஸில் போயிருக்கு மைனஸில் போயிருக்குன்றதையும் பார்த்துக்க முடியும். மல்டி ஸ்ட்ரைக் ஓஏ கூட பார்த்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் வந்து இங்கே ஆட் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் வந்துட்டு செகண்ட் டேப் தேர்ட் டேப் நிறைய இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு எது வேணுமோ செலக்ட் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்தது ப்ரீ பில் ஸ்ட்ராட்டஜி, அதாவது உங்களுக்கு வந்து மார்க்கெட் எந்த டைரக்ஷனில் போகும்னு தெரியும், ஆனால் என்னென்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணுறதுன்னு தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு இந்த ப்ரீ பில் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்துட்டு பெனிஃபிட்டபுளாக இருக்கும். ஓகேங்களா? மோஸ்ட்லி வந்து ஆட்டோமேட்டட் ட்ரேடர்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இவங்க வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கிளைண்ட்ஸோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் ப்ராஃபிட் மேக்கிங் கன்சிஸ்டன்சி பர்பஸ்க்காக இதை கிரியேட் பண்ணியிருக்காங்க. நாலேஜ் இல்லாதவங்களும் பெனிஃபிட்டபுளாக அடையணும் அப்படின்ற ஒரு நோக்கம்தான் என்னோட சைட்லேருந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அந்த வகையில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி ப்ரீ பில் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்துட்டு மார்க்கெட் புல்லிஷ் ட்ரெண்டாக தான் இருக்க போகுதுன்னு நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டீங்க, இல்லை உங்களோட எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு சம்மந்தமான புல்லிஷ் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜியை செலக்ட் பண்ணிங்கன்னா புல் கால் ஸ்ப்ரெட்டு, புல் புட் ஸ்ப்ரெட்டு, அதுக்கப்புறம் கால் ரேஷியோ ஸ்ப்ரெட்டுன்னு 3 விதமான இது இருக்குது. ஒவ்வொன்றுலையும் 10 15ன்ற மாதிரி எதெல்லாம் எந்த பேர்லாம் நல்ல பெனிஃபிட்டபுளாக இருக்கோ அதை செலக்ட் பண்ணி உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணிடுவாங்க டாப் கேட்டகரியில். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரியும் இங்கே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு புல்லிஷ் ட்ரெண்டாக இருக்குன்னா இந்த 2 பேரை நீங்கள் எடுக்கிறீங்கன்ற பட்சத்தில் உங்களுக்கு மேக்ஸிமம் ரிஸ்க்கு எவ்வளோ, மேக்ஸிமம் ப்ராஃபிட் எவ்வளோன்றதை காமிச்சிருவாங்க. ஸோ மேக்ஸிமம் ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா 1920, ஆனால் மேக்ஸிமம் ரிஸ்க் பார்த்தீங்கன்னா 580 தான். ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணி எக்ஸிக்யூட்னு போனீங்கன்னா உங்களுக்கு இமீடியட்டாக மார்க்கெட்டில் ப்ளேஸ் பண்ணிடலாம் அண்ட் அதோட ப்ராஃபிட்டும் நீங்கள் என்ஜாய் பண்ணிடலாம். இன்கேஸ் உங்களுக்கு இந்த ப்ராஃபிட்டை விட சீக்கிரமாகவே 1000 rupees கிடச்சிருச்சு அப்படின்னா டேரெக்டாக அந்த 1000 rupeesலேயே கூட நீங்கள் வெளியே வந்துடலாம். இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான ஐடியா. இவங்க ஈஸியாக மக்கள் மேக் பண்ணணுன்ற ஒரு இதுக்காக சிம்பிளாக எடுத்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி அடுத்தது பாருங்கள், புல் கால் ஸ்ப்ரெட்டில் 4650 இந்த 2 ஸ்ட்ரைக் ப்ரைஸோட காம்பினேஷனில் நீங்கள் எடுக்கிறீங்க ஒரு லாட் பேசிஸில் அப்படின்னா 4365 ப்ராஃபிட்டுக்கு நீங்கள் 635 ரிஸ்க் எடுத்தால் போதும் அப்படின்ற விஷயத்த உங்களுக்கு காமிச்சிருக்காங்க. அண்ட் 17,612ன்றது பிரேக் ஈவன் லெவல் அப்படின்றதையும் காமிச்சிருக்காங்க. இது வந்து ஸ்பாட்டோட ப்ரைஸ். ஓகேங்களா? ஸோ அட் த மணியோட வேல்யூ இது. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து கிளியர் கட்டாக உங்களுக்கு 1 by 1 காமிச்சிருக்காங்க. உங்களுக்கு இதில் எது தேவை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அதை டிஃபால்ட்டாக சூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கான மார்ஜின் அமௌண்ட்டை ஆட் பண்ணிவிட்டு அழகாக போகலாம். நெக்ஸ்ட் பியரிஷ் ட்ரெண்டாக இருக்குன்னு நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா பியருக்கான பேர் 1 by 1 2000 rupees எனக்கு போதும், ஆனால் 2300 1:1ன்ற மாதிரி வருது. 2600 rupees உங்களுக்கு ப்ராஃபிட், 2390 rupees வந்து ரிஸ்க். ஸோ இதை நான் எடுக்கிறேன், எனக்கு வந்து பியரிஷ் ட்ரெண்டில் தான் இருக்குது, கிளியராக தெரியுது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். பியர் கால் ஸ்ப்ரெட்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து டாப் 10ன்றதை காமிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பியர் புட் ஸ்ப்ரெட்ன்றது இருக்குது. இதில் போனீங்கன்னா 2000 rupees உங்களுக்கு ப்ராஃபிட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 467 rupees வந்து நீங்கள் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருக்கும் இந்த பேரை நீங்கள் பை பண்ணும்பொழுது.
ஆர் செல் பண்ணும்போதுன்றத பற்றி தான் இவங்க இங்கே தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான எவ்வளோ மார்ஜின்றது எல்லாமே உங்களுக்கு கிளியராக காமிச்சிருக்காங்க. இதில் புட் ரேஷியோ ஸ்ப்ரெட் அப்படின்றதுல ரிஸ்க் எப்பயுமே அன்லிமிட்டடாக மட்டும்தான் வரும். அதாவது ரேஷியோ ஸ்ப்ரெட்ன்றதுல ஓகேங்களா. ஏன்னா அது வந்து ரைட்டிங் சைடில் செல்லிங் சைட்லன்ற மாதிரி வரும்ன்றது என்னோட எக்ஸ்பெக்டேஷன். ஸோ அதனால் ப்ராஃபிட் வந்து இவ்வளோ, ஆனால் ரிஸ்க் பாருங்கள் அன்லிமிட்டட். பெட்டர் இந்த சைடு நம்ம போகாமல் இருக்கிறது தான் நல்லது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் நான் டைரக்ஷனலாம் மார்க்கெட் இருக்கு, எனக்கு எந்த டைரக்ஷன் போகும்னே தெரியாது அப்படின்ற டைம்லயும் நீங்க ப்ராஃபிட் சம்பாதிக்கணும்னா அதுக்குன்னு சில ரூல்ஸை வந்து உங்களுக்கு காமிச்சிருக்காங்க. இத்தனை லாட் நீங்க இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்ல எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இவ்வளோ ரூபாய் ப்ராஃபிட் வரும், ஆனா ரிஸ்க் மேக்ஸிமம் இவ்வளோ வரும் அப்படின்றதையும் காமிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் டைரக்ஷனல் மூமெண்டமா இருக்கு, எந்த டைரக்ஷனா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற கேட்டகரியில் இருக்கீங்கன்னா இதை சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இவங்க சஜஷன் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கு. உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்றது தெரியுதோ அடிஷ்னலாக இதை யூஸ் பண்ணிக்கிறீங்க, ரெண்டுமே மேட்ச் ஆகுதுன்ற பட்சத்தில், ஐ மீன் டு சே உங்களோட மார்க்கெட் அனலைசிஸ் ப்ளஸ் இவங்க கொடுக்குற இந்த ஸ்ட்ரைக் லிஸ்ட் ரெண்டுமே மேட்ச் ஆகுது, உங்களுக்கு ப்ராஃபிட் சைடில் நல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா டெஃபினட்டாக இதை நீங்கள் யூஸ் பண்ணுறதுல எந்த ஒரு பாதிப்பும் இருக்காதுன்றது என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன். ஸோ இதுதான் ஆக்சுவலாக ஆப்ஷன் ட்ரேடருக்கு ஸ்பெசிஃபிக்காக இவங்க எக்ஸ்க்ளூசிவாக கொடுத்துருக்காங்க ஒரு அட்வான்டேஜான இன்ஃபர்மேஷன் நான் சொல்லிக்கிறேன். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க தன் புரோக்கர்களை நம்மளோட லிங்க்கை யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. லிங்க்கை வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபீமேல் ட்ரேடருக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்குது. இந்த தன் புரோக்கர் வழியாக நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா நார்மலாக ப்ரோக்கிங் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா 20 ருபீஸ். ஆனால் ஃபீமேல் ட்ரேடராக இருந்தீங்க அப்படின்னா ஆர் ஃபீமேல் மெம்பர் மேலே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 ருபீஸ் தான் சார்ஜ் ஆகுன்றதை தெளிவாக சொல்லிடுறேன். நல்ல ஒரு ஃபியூச்சர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இது இல்லாமல் இன்னும் நிறைய க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்கமிங் வீடியோஸில் அதை பற்றி நான் 1 by 1 சொல்கிறேன். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். யூஸ் பண்ணிக்கோங்க, ப்ராஃபிட் மேக் பண்ணுங்கள் கன்சிஸ்டன்சியாக. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.